இது தமிழ்நாடு முழுக்க பெரம்பூர்ல அது நாங்கள் மன நிறைவா பண்ணோம். மக்கள் களப்பணியை மன நிறைவா பண்ணோம். இந்த எதிர்வினை வந்து இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. சினிமா மாயை இந்த சோசியல் மீடியால வேற மாதிரி கொண்டு போனதுனால ஓட்டு போடுன்னு சொல்றது கூட வாய் வரல. மாநாட மயிலாட நடத்துனது யாரு? நீங்க மாநாட மயிலாட அது மக்களுக்கு ஒரு கிளுகிளுப்புங்க. அந்த கிளுகிளுப்புல வந்து உருவாக்கணும் கூட்டம் தான் நீங்க கிளுகிளுப்பு அவங்களை குத்திருச்சு. இவங்க கூட்டல் கழித்தல்ல இது ஒரு விளையாட்டுங்க. இதெல்லாம் வந்து அரசியல்ல இதெல்லாம் வந்து சிவி சண்முகம் சொல்லலைன்னா எவனுக்கும் தெரியாது. சிவி சண்முகமே வந்து நம்ம வந்து அன்னைக்கு நான் பேசுனது வந்து ஒரு வம்பு இழுத்து விடணுங்கிறதுக்கு தான் நான் பேசினேன். தகவல் என்னன்னா போயஸ் கார்டன்ல ஒரு இடம் பார்த்தாங்க. அந்த இடம் வந்து இருக்கு. அது வந்து 40 கோடி ரூபா சொல்றாங்க. அநேகமா அந்த இடத்த வாங்குவார் போல இருக்கு. நேற்று வந்து விஜய் வந்து அவரோட சீட்டில் இருக்க வெள்ளை துண்டு எடுத்துட்டாராம். அது ஒரு செய்தி. டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பிட்டாராம். கரெக்டாக ஆஃபீஸ் டைம் காலைல லாகின் பண்ணிட்டு சாயங்காலம் லாக் அவுட் பண்ணுறாராம். 24 மணி நேரம் வேலை செஞ்ச முதலமைச்சர்கள் இந்தியாவிலேயோ இல்லை உலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் இல்லையா? கிராபிக்ஸ் ஏஐ படத்தை போட்டு முட்டாள்களை அறிவிலிகளை அதே நிலையில வச்சுக்கணும்னு பாத்துட்டாங்க. சாப்பிட்டாரு அப்படி எல்லாம் கூட சொல்லலைங்க. இவர் ஆபீஸ் ஒர்க்கிங் டேபிள் மேல வச்சுக்கிட்டு சாப்பிட்றதே குற்றம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். அது மட்டும் இல்லாம அதாவது விஜய் அவர்கள் போட்டி போட்ட தொகுதியில இவரும் வந்து ஒரு கேண்டிடேட்டா இருந்தாரு. அப்போ களப்பணிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருவருக்கும் வணக்கம் சார். சார், நீங்க பெரம்பூர் தொகுதியில வந்து போட்டி போட்டிருந்தீங்க. அந்த நேரத்துல களப்பணிகளை பத்தி வழக்கமா வந்து ஏற்கனவே இருந்த திமுகல பழைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் அவர் போட்டிட்டாரு. அதிமுகல கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியில திலகபாமான்னு ஒரு அம்மா போட்டிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு இறக்கிறது, ஓட்டுக்கு காசு. அதிமுக அவ்வளோவா வேலை செய்யலை. அவங்க காசு கொடுக்குறதுல திமுக தெளிவாக இருந்தாங்க. ஒரு நடிகரை எதிர்த்து அவங்க எப்படி வென்றணும் அப்படின்றதுல கிட்டத்தட்ட ஆர்டி சேகர் அவர்கள் குறைஞ்சது 30 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பார், அன்அஃபிஷியலாக பண்ணியிருப்பார் அப்படின்றது ஒரு உத்தேசம். நாங்கள் என்ன பண்ணணும்னா, வழக்கமாக நாம் தமிழருக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அது இப்போ வந்து தேர்தலில் மூட நம்பிக்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. மக்களை வீதி வீடாக சந்திக்கிறது, காலை பரப்புரை மாலை பரப்புரை, அந்த தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தேர்தல் நடக்கிற நாள் வரைக்கும் அது எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படின்றது. அப்போ வாலண்டியராக வந்து தன்னார்வலர்கள், வயதில் மூத்தவர்கள், இளையவர்கள், பெண்கள் அப்படின்றத பரப்புரையில் நாங்கள் எடுத்துருந்தோம். காலையில் நேரம் வேலைக்கு போகாதவங்க காலையில் வருவாங்க, சாயங்காலம் வேலைக்கு போகாதவங்க சாயங்காலம் வருவாங்கன்றது நாங்கள் முழுமையாக வீடு வீடாக போனோம். பெரம்பூர் தொகுதியில் மொத்தம் 7 வட்டங்கள். 7 வட்டங்கள்லையும் நாங்கள் காலையில் ஒரு இடம் மாலையில் ஒரு இடம்ன்றதில் தீவிரமாக நாங்கள் வீடு வீடாக சேர்ந்து பரப்புரை செஞ்சோம். அது வந்து இப்போ திமுக காசு கொடுத்தது, அதிமுகவும் பேரளவுக்கு அவங்க களமாடினாங்க. எல்லாம் அந்த வழக்கமாக காசு கொடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல அவ்வளோ பெருசாக. விஜய் அவர்கள் வந்து என்னன்னா, இந்த ஊடக வாயிலாக இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு இது வாயிலாக தான் அவங்களும் பரப்புரை பண்ணாங்க. பரப்புரைனா வெறும் விசில ஊதிக்கிட்டு ஒரு தெருக்கு ஒரு 20 பேர் 30 பேர் கொள்கையை சொல்றதுல ஒன்று துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க, விசில் ஊதிட்டு போனாங்க. அவ்வளோதானே வெளியே. மற்றபடி பரப்புரை எல்லாம் ஒன்று வீடு வீடாக போய் கரெக்டாக நாங்கள் எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் களத்தில் போகிறப்ப ஒரு வீடு விட்டுறக்கூடாது, துண்டு பிரசுரம் கொடுக்குறவங்க இளைஞர்கள் வந்து இந்த பக்கமும் இந்த தெருவில் விட்டுறக்கூடாது, மேலே இருந்தாங்கன்னா நின்று பேசிட்டு போவோம். ஒரு வேசர்பாடி பக்கம் போனீங்கன்னா, எங்கள் தொகுதி பெரம்பூர்னு சொல்கிறதுக்காரில் வேசர்பாடி தொகுதின்னு சொல்கிறது தான் அர்த்தம் இருக்குது. பெரம்பூர் பஸ் ஸ்டாப்பு, பெரம்பூர் அந்த பிஎன்ஸ் மில்லு, பெரம்பூர் மாதா கோயிலுன்றவங்க பெரம்பூரே எங்கள் தொகுதி கிடையாது. எங்கள் தொகுதி பெரம்பூர்னு முன்னால் இருந்த அந்த எல்லைகள் மாறி வேசர்பாடி, எருக்கஞ்சேரி, கொடுங்கியூர் இதுதான் வந்து இன்னைக்கு பெரம்பூர் தொகுதி. அது பாதி பேருக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ புதுசாக வரவங்களுக்கோ தெரியாது. சரியா? அப்போ நாங்கள் களமாடினது வந்து மக்களை நம்பி வீதி வீடாக போவோம். நாங்கள் வந்து இணையத்தில் பார்க்கல. எனக்கே ஃபோன் வந்துச்சு, சார் நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களை யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுவோம், நாங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பண்ணி கொடுப்போம். இல்லை இந்த தொலைக்காட்சியில் வந்து தினமும் மாவட்ட செய்திகளில் 2 நிமிஷம் உங்கள் செய்தி வரும், உங்கள் தொகுதி செய்தியில் உங்களுக்கு சின்ன வரும், இதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா செலவாகும். மொத்தமே செலவு அவ்வளோதான். எங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் தான் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நாங்கள் யோசிக்கல. சோசியல் மீடியா மூலமாக டக்குன்னு போய் தட்டுன்னு சேருவோன்றது நம்ம பண்ணலாம். நம்மளால ஏதோ ஃபோன் கால் கடைசி நேரத்தில் வேட்பாளர் அழைக்கிறேன் எங்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு 5000 10,000 ஆகுனா நம்ம செலவு பண்ணலாம். இல்லை 20,000 செலவாகுனா நிதியை திரட்டி செலவு பண்ணலாம். ஒரு லட்சக்கணக்கில் கேட்குறப்ப நம்மளால அது முடியல. அது பண்ணியிருக்கலாமோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பல போராளிகள், பல களப்பணியாளர்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள் குடும்பத்தை விட்டுட்டு காலையில் மாலையிலன்னு உழைச்சது எங்கள் கட்சி மட்டும்தான். இது தமிழ்நாடு முழுக்க பெரம்பூரில் அது நாங்கள் மன நிறைவாக பண்ணோம். மக்கள் களப்பணியை மன நிறைவாக பண்ணோம். இந்த எதிர்வினை வந்து இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. சினிமா மாயை இந்த சோசியல் மீடியாவில் வேற மாதிரி கொண்டு போனதுனால இதோட பாதிப்பு இவங்களுக்கு இருக்கு,
இவங்க பண்ண ஊழல் கட்சின்றதுனால பழையதுன்றனால மொத்தமா வீழ்ந்ததும் எங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. சார் இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை அது வந்து இவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டி போட்டவர் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம். இதே நாம் தமிழர் கட்சியில் எந்த வருஷங்க? 2016. 2016 நின்று அப்போ என்ன ஓட்டு வாங்க? 2016 3236 ஓட்டு வந்தது. 2019 இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா வந்தப்ப இடைத்தேர்தலில் 8611 ஓட்டு. இடைத்தேர்தலில் வெற்றிவேலு ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தார். எங்களை காட்டிலும் அமமுகவில் 5000 ஓட்டு தான் வாங்கினார். நாங்கள் 8611 ஓட்டு வாங்கினோம். அடுத்தது 2021 தேர்தலில் 20000 ஓட்டு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 24000 23000 ஓட்டு கிட்ட வாங்கணும். 25000 ஓட்டுன்னு வச்சுப்போம் எங்களோட கணக்கு. நாங்கள் அந்த பழசு வருவோம். இது வந்து எங்கள் தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இவங்க வீழ்வாங்கன்றது அவங்க எதிர்பார்க்கல. நம்மளும் வந்து இந்த மாதிரி பாதிக்கு பாதி எங்கள் வாக்கு சதவீதம் குறையுன்றது எதிர்பார்க்கல. இது ஒட்டுமொத்தத்தோட விளைவு. இது இவங்க திராவிடத்தோட வீழ்ச்சி. இவங்க ஒழுங்காக படிக்க வைக்கல, இவங்க ஒழுங்காக சாராய கடையத்தை ஒழுங்காக திறந்து இவங்க தொலைக்காட்சிகளை திறந்து மக்களை போதையில் வச்சுருந்ததுனால நாடகம், சினிமா, பட்டிமன்றம், சாராய கடை, கஞ்சான் போதையில் வச்சிருந்ததுனால அதுலேருந்து ஒரு மூடர் வளர்ந்து இந்த மூடர் கூட்டத்தை அடிச்சிருச்சு. அவ்வளோதான். அதான உண்மை. போகும்போது படிக்க வச்சீங்களா? நீங்க ஒழுங்கா படிக்க வச்சீங்களா? ஒழுங்கா படிக்க வச்ச இது எங்க பால் குடிக்கல, சாராய கடை திறந்தது யாரு? பால் மறந்ததுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுன்னு சொன்னா ஓட்டு போடுன்னு சொல்றது கூட வாய் வரல. மாநாடு மயிலாட நடத்துனது யாரு? நீங்க மாநாடு மயிலாட அது மக்களுக்கு ஒரு கிளுகிழுப்புங்க. கிளுகிழுப்புல வந்து உருவாக்கின கூட்டம் தான் நீங்க கிளுகிழுப்பு அவங்களை குத்திருச்சு. போயிட்டு போகுது. அதை பத்தி எல்லாம் இங்க பாருங்க, வெற்றி தோல்வி எங்களுக்கு சகஜம். நாங்க என்ன இந்த தேர்தல் சொல்லிடுறேன். ஒருத்தன் 12வது முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை எதுக்கோ ஒரு தொழிற்சாலைக்கோ வேலைக்கு போகிறான் அப்படின்னா, தம்பி இவ்வளோ நாள் வந்து நீ சட்டை போடாமல் தெரிஞ்சிருப்ப, இப்போ சட்டை போடணும், பட்டன் போடணும், காலர் போடணும், எல்லாரோடையும் இப்படி பழகணும், வணக்கம் சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும், கை கொடுக்கணும்னு அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பயிற்சிகள் இருக்குது, இல்லை வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் வந்து இந்த ஊடகங்களில் சன் டிவி, நாடகம், விஜய் டிவி, இந்த ஓவியாவுக்கு 1 கோடி பேர் ஓட்டு போட்டான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ, மாநாட மயிலாட, கலக்க போகுது யாரு, இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சி முதல்ல போய் குத்திடணும்பானோன்னா அந்த ஆள் என்ன சொல்லிட்டான், 12 மணிக்குள்ளே போட்டுருங்கன்ட்டான். வெகுன்னு இந்த நான் இன்னைக்கு 2 பேண்ட்டு மாற்றினேன். நான் எனக்கு பிடிச்ச பேண்ட் அந்த கலர் நல்லா இருந்துச்சு. ஐயோ இதை போட்டால் நம்மளையும் இந்த நிறுவன கூட்டமாக நினைச்சிருவாங்கன்னு சொல்லி பேண்ட்டு கூட என்னால் போட முடியல. இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க நீங்கள். அதனால் நீங்கள் ஒழுங்காக கல்வி நிறுவனங்களை நடத்தி, அரசு பள்ளிகளை ஒழுங்காக நடத்தி, நீங்கள் சொல்கிற ஈவ ராமசாமியை பாட புத்தகத்தில் ஈவ ராமசாமி, எம்ஜிஆர், கருணாநிதி இவங்களை தவிர பாரதியார், பாரதிதாசன், கார்ல் மார்க்ஸ் புரட்சியாளர்களை சொல்லி கொடுத்தாங்களா? இவங்களையும் ஒத்த பக்கம் தான் வச்சிங்க. நான் டீட்டெயில் தமிழில் வரும், இங்கிலீஷில் நான் டீட்டெயில், தமிழில் துணை பாடம்னு வரும். அதில் பாரதியாரை பற்றி ஒரு செமஸ்டர் படிக்க வை பிள்ளைங்கள, பாரதிதாசனை படிக்க வை. யோசனமாக பேசுகிற 97% அந்த இங்கே இருக்க கார்பரேஷன் ஸ்கூலு இப்போ 97.8% பாஸ். நீ படிக்க வைக்கலையே, படிக்க வைக்காம எப்படி பாஸ் பண்ணுவாங்க? படிக்க வச்சு நான் கேட்டது பாரதியாரை படிக்க வச்சியா, பாரதிதாசனை படிக்க வச்சியான்னு. நீ ஜெயலலிதாவை பாட புத்தகத்திலையும் எம்ஜிஆரையும் பாட புத்தகத்திலையும் வச்சுன்னா, கருணாநிதியை பாட புத்தகத்துல எம்ஜிஆர் பாட புத்தகத்துல வச்சதுல என்ன தப்பு? ஜெயலலிதா அத படிச்சனால தான் இந்த கூட்டம் இப்படி உருவாகிட்டு வந்துச்சு. நீங்க புரட்சியாளர்களை படிக்க வச்சீங்க. இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அந்த அரசியல் தெரிஞ்சுக்கிறது வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிறதுனா நீங்க புரட்சியாளர்களை சொல்லி கொடுங்க, அப்பதான் யோசிப்போம். எங்க இருக்கு மொகஞ்சதாரா, அரப்பா, ஆரியபாட்டா, பாஸ்கரா, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருக்கிறப்போ இந்த மொகஞ்சதாரா, அரப்பா, அப்ப திராவிடம் ஆரியம் தான் இவங்களுக்குள்ள போட்டி, திராவிட கலாச்சாரம் இவங்க சொல்ல. அப்ப சொல்றது கேளுங்க. அப்ப வாஜ்பாய் என்ன பண்ணாருன்னா, அவரோட சிபிஎஸ்இ பாட புத்தகத்துல என்ன பண்ணாருன்னா, அதுல இருக்க மாடையோ குதிரையோ மாத்தி விட்டுட்டு இது ஆரிய கலாச்சாரம், இது திராவிட கலாச்சாரம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் அதிகாரத்துல இருக்கிறப்ப அவங்க சிந்தனைகள் பிள்ளைங்களுக்கு வரணும்னு அதை மாத்தினானுங்க. யாரு? வடநாட்டுக்காரன் அதிகாரத்துல இருக்கிறப்ப சொல்றேன். நான் டீட்டெயில்னு உங்களுக்கு சொல்றேன். வெள்ளக்காரன் இருக்கிறான் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான் அப்படின்னா, அவங்க யூனிவர்சிட்டியில அப்படின்னா படிப்பாங்க. பிலாசபினா இந்து மதம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது, வைணவம் என்ன சொல்லுது, சைவம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் படிப்பாங்க. அந்த ஆப்ஷன் இல்ல ஹிஸ்டரியில இதெல்லாம் இல்லைங்க. நீங்க போர்ச்சுகீஸ் வரலாறு, ஸ்லேவ் வரலாறு, இந்த வெள்ளக்காரன் எழுதி வச்ச மேற்கத்திய கல்வி முறை தான் வச்சிருக்கீங்களே ஒழிய பாரதியாரோ பாரதிதாசன் எழுதின கவிதைகளோ இல்ல தமிழ்நாட்டில் பாரதிதாசன் கவிதைகள்லாம் புக்ல செய்யுள்ள ஒரு பக்கம் 4 வரி இருக்கிறதுக்கு நாட்டிட்டெல்லாம் கொடுங்க. நான் சொல்றது புரியுதா? இது இப்படி படிக்காத கூட்டம் தான் இப்படி வந்து இங்க வந்து குத்திருச்சீங்க. பொறுங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்க.
பாரதிதாசனை பற்றியும் பெரியாரை பற்றியும் படித்ததுனால யாரும் இங்கே கெட்டு போயிடல. இன்றைக்கு இந்த மாணவர்கள் தான் உலக அளவில் போட்டி போடக்கூடிய அளவில் இந்தியாவில் வந்து கூகுள் கம்பெனியுடைய சிஓவை இருக்கிறதே சுந்தர் பிச்சையே. சுந்தர் பிச்சை இங்கே படிச்சாரு. அப்புறம் எங்க ஊர்ல பிளஸ் 2 அவர் வெளிநாட்டிலயும் படிச்சிருப்பாரு. இங்க இல்ல வெளிநாட்டுல படிக்கல, இங்க முடிச்சிட்டு பள்ளி கல்வி முடிச்சுட்டு படிச்சிருப்பாங்க. இங்க வந்து பிளஸ் 2 2 சாம்பிள் சொல்றது அகாடமிக்கலா எல்லாரும் டிகிரி முடிச்சிட்டாங்க. இவர் சொன்னார்ல, ஐயா என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னவங்க டிகிரி படிக்காத ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் படிச்சவங்க தான். அப்ப அந்த ஒரு புரட்சிகரமான சிந்தனையோ சமுதாயத்துல என்ன மாற்றம் வேணும்ன்ற சிந்தனையோ இல்லாதவங்க கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு ஆற்றல், இந்த மாதிரி ஒரு கருத்து தோணும். ஏங்க இன்னொருத்தி சொன்னா பாத்தீங்களா, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, 9 போடலன்னா விஷ வச்சு கொண்டு விடுங்கனால அதெல்லாம் உருவாக்குனது யாரு? உங்க சன் டிவில நாடகம் பாத்துருக்கோம், கே டிவில நாடகம் பாத்துருக்கோம், கலைஞர் டிவில உட்காந்து எல்லாம் பாத்துருக்கோம். சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதாவது கீழே ஓட்டினாலும் மீசையில மண்ணு ஓட்டல உங்களுக்கு தான் ஐயா. நீங்க வீழ்வீங்கன்னு நினைச்சீங்களா? ஸ்டாலின் தோப்பார் நினைச்சீங்களா? நாங்க இங்க பாரு தோப்போம். ஏங்க வீரத்துக்கு நாங்க களத்துல இறங்கும் போது வெற்றியை நோக்கி தான் பயணிப்போமா? கலர் கலரா குளத்தூர்ல பில்டிங்கை கட்டிட்டு குளிர் ஊட்டப்பட்ட பேருந்து ஏன்னா என்ன கட்டினாலும் வந்து மக்களுக்கு மாற்றம் கொண்டு வரணும். இவங்களும் மாற்றம் எல்லாம் போடல. இந்த கூட்டத்துக்கு அப்படியே சினிமா மாயையில போட்டதுதான் ஓட்டு. அதனால மக்களுக்கு என்ன, நீங்க ஒழுங்கா படிப்பினை கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா, கற்றுக் கொடுக்கலாம் கம்முன்னு இருந்தாலும் பரவாயில்ல. ஈவ ராமசாமி தான் படிக்க வச்சாரு, ஈவ ராமசாமி தான் படிக்க, அவரும் படிக்கல. சும்மா உங்க தலைவர் மாதிரி நீங்களே பேசாதீங்க. 60 வருஷமா பட்டதை அனுபவிச்சாச்சு இல்லங்க, இன்னும் குற்றத்தை ஒத்துக்கங்க. சும்மா அப்பதான் மாத்த முடியும். நீங்க தவற ஒத்துக்காத வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட நான் காலையில ஒரு ஜேர்னல் படிச்சேன். அந்த ஜேர்னல் என்ன சொல்றேன்னா, இவரு நம்ம நேதாஜி இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ், இவரு பார்க்க வந்திருக்காரு. நம்ம பெரிய தந்தை பெரியார தந்தை பெரியாரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்துட்டாராம். வெளியில வந்துட்டு மதுரைக்கு போன போது மதுரையில ஒருத்தர் காங்கிரஸ்காரரு அவர் போய் நேதாஜி கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி தந்தை பெரியார் வந்து ஊழல்வாதி, அவர் வந்து தவறான கருத்துல பரப்புரை பண்றாரு, நீங்க அவரோட சேராதீங்கன்னு சொல்லி சொன்னாராம். அதை அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் மதுரை நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த விஷயத்த பேசினாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரியார் மீது ஒரு இந்த நாட்டிலேயே வந்து ஒரு தனி கவர்மெண்டே வந்து இதில் நடத்தின ஒரு நேதாஜி அதிகாரத்தை பயன்படுத்தி நேதாஜி நடத்தினாரு. அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணா? அவருக்கு ஆள் அனுப்புனது யாரு? முத்துராமலிங்கத்தவர் தான். பெரியார் என்ன சொல்ல வர, நீங்க ஒரு சம்பவங்களை வச்சுக்கிட்டு எல்லாரும் தான் சந்திச்சாங்க. அம்பேத்கரை போய் சந்திச்சாங்க, எல்லாரும் தான் சந்திச்சாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நாங்க தான் படிக்க வச்சோம்னு சொன்னதை படிக்க வச்ச கூட்டத்தோட விளைவு தான் இது. நீங்க படிக்க வைக்கல, இங்க படிக்க வைக்கல, பகுத்தறிவு கல்வி நீங்களும் படிச்சிருக்கீங்க, அப்ப உங்களுக்கும் விடுங்க. நாங்க படிச்சது எங்களோட அனுபவம் எல்லாம் வேறங்க. அப்ப உங்களுக்கு தனியா வந்துட்டு பாட புத்தகம், தனி பாட புத்தகமா ஏங்க நீங்க பொதுவானது சொல்றேன் நானு. இவங்களோட சிலபஸ் சிஸ்டம் ஆட்சி மாற்றம் தான் சரியா இல்ல, மக்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால தான் கத்துக்க முடியுமே தவிர இல்லங்க. 8வது படிக்கிற புத்தகத்துக்கு 8வது படிக்கிற பிள்ளைக்கு பாடத்துல என்ன வரணும், 10வது படிக்கிற பிள்ளைக்கு பாடத்துல என்ன வரணும்னு ஒரு அறிவான அரசு அது மட்டுமே இல்லையே. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க இன்னும் பழசே வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெக்னாலஜில தான் கழட்டிட்டீங்க. இந்த டெக்னாலஜியை பார்த்து தான், இன்ஸ்டாகிராமை பார்த்து தான் பரவாயில்ல. நாங்க வந்து ஆட்சியை இழந்ததுல எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்ல. மக்களுக்கு தான் கஷ்டமே தவிர எங்களுக்கு இல்ல. நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை சேவைகளையும் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. செஞ்சாருன்னா வெள்ளன் குட்டு, அவ்வளவுதான். சரிங்களா? அப்படியே செய்யலைன்னா மக்கள் பார்த்துப்பாங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்காவது மக்கள் மாற்றி தான் வாக்களிப்பாங்க. இந்த இந்த இது வந்து திருந்திரும். இது எவ்வளவு நாள் இப்பயே ஐயா இதை சொல்றது நான் ஏத்துக்கிறேன். இப்ப பழைய கதைகள் இவங்க சொன்னது தானே, படிக்க வச்சோம். அதுதான் வந்து நம்மளுக்கு மனசு கஷ்டம். படிக்கவும் வைக்கல, உருப்படியா படிக்கல, பகுத்தறிவு கல்வியை கொடுக்கல. வெள்ளக்காரன் வந்து மெக்காலேக் எஜுகேஷன் சிஸ்டம்னுவாங்க. அவன் கிளரிக்கல் ஜாபுக்காக கல்வி முறைகளை கொண்டு வந்தான். நீ ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன படிக்கணும், அக்கௌண்ட்ஸ் படிக்கிறியா, மேக்ஸ் படிக்கிறியா, வேறு எதுவும் அப்படி படிக்கிறியா, இந்த ஒரு வரலாறு நான் சொல்கிற வரலாறை படிக்கிறியா, அதே தான் இவங்களும் ரிட்டைன் பண்ணாங்க. இவங்களோட அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டும் ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு ஒரு லெசனாக கொண்டு வந்தாங்க. அதோட விளைவு தான் கொஞ்சம் ரேஷனல் எஜுகேஷன். ஈவ ராமசாமி சொல்கிற ஒரு கூற்றாவே இருக்கட்டும், பகுத்தறிவு கல்வியை புகுட்டாததோட விளைவு. அதனால் எல்லாரும் அனுபவிச்சோம், திரும்ப மாற்றம் வரும், நம்புவோம். இப்போ நேத்திக்கு ஒரு பெண்ணுமா, அந்த பெண்ணை பேசியிருக்காங்க, அடியே உன்னை நான் செருப்பை கழட்டி அடிப்பேன்டி
என்ன காரணம் தெரியுமாம்மா அப்படின்னு அந்த அம்மாவே சொல்லி, என்ன காரணம் தெரியுமா, விஜயண்ணா நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்கண்ணா, நீங்கள் எதுவும் எங்களுக்கு செய்ய வேண்டாம், நீங்கள் ஆட்சிக்கு வந்ததே போதும். ஏண்டி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுவிட்டு இப்போ வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம்னா எங்களுக்கு பணம் போட வேணான்னு, உனக்கு வேணான்னா பொத்திக்கிட்டு போடி, எங்களுக்கு பணம் போடணும்டி, பணம் போடலைன்னு நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு வெளியில் வந்தீங்க, ரோட்டில் இனிமே எவ்வளவு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்க, ஊடகத்தில் பேசினா வீடு தேடி வந்து செருப்பு கழட்டி அடிப்பேண்டின்னு பேசியிருக்கு. நேற்று ஒரு அம்மா பாரு இதில் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து வெறுப்பு வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பயங்கரமாக ஆகிப்போச்சு. இப்போ எவ்வளோ தைரியமாக வெளியில் வந்து பேசலை, ஜெயிச்சாச்சு நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு எங்கேயோ கத்த சொல்லு, ரோட்டில் பிடிச்சி ஆஞ்சு விட்டுருவானுங்க. ஆஞ்சு திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதிமுக திமுக கூட்டணி வந்து அமைச்சு ஆட்சியை பிடிக்க போறதுதான், அதுக்கு உங்களை வந்து முதல் அமைச்சரா வந்து பேசினதான் சொல்லப்படுறாங்க. ஸோ இது உண்மையான கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை என்கிட்ட எதுவுமே டைரக்டா வந்து கேட்கல, முதலமைச்சரா இருங்கலாம், ஆனா பேசியிருக்கலாம், பின்னாடி பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. ஏமா எல்லாருமே அவர் என்ன சொன்னாரு, நான் என்ன முதலமைச்சருக்கு தான் தகுதியா, ஏன் நான் பிரதமராக இருக்கிறது கூட தகுதியானவன் தான் சொன்னார்ல. யாரு சார்? திருமாவளவன் அம்மா சொன்னாரு, திருமாவளவன் சொன்னாரு. ஆனா ஒரு முதலமைச்சரா வைக்கணும்னா, ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சரா ஆக்கணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவரே தானே சொன்னாரு. இதெல்லாம் வந்து அரசியல்ல இதெல்லாம் சிவி சண்முகம் சொல்லலைன்னா எவனுக்கும் தெரியாது. சிவி சண்முகமே வந்து நம்ம வந்து அன்னைக்கு நான் பேசுனது வந்து ஒரு வம்பு இழுத்து விடணுங்கிறதுக்கு தான் நான் பேசினேன். நான் தான் முதல் ஊடகத்துல பேசுனது, நான் தான் பேசினேன். இது வந்து ஒரு தீயா பத்திக்கிட்டு எரிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுனேன். அது கடைசியில இந்த அளவுக்கு பத்திக்கிட்டு எரிக்கணும்னு எனக்கு தெரியாது. ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்கிறாரு திருமாவளவன் அண்ணன். திமுக 70 கிட்ட, அதிமுக இருக்கு. அப்போ இவங்க வந்து இவரை ஏற்கனவே இந்த காமராஜருக்கு பிறகு இந்து அறநிலையத்துறையோ இல்லை முக்கியமான அரசு பொறுப்புகளில் வந்து ஆதி தமிழர்களை போடுறதில்ல திமுக அரசாங்கம், இவ்வளோ சமூக நீதி பேசுகிறவங்க, ராமசாமியை பேசுகிறவங்க இதை பண்ணுறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இவர் திருமாவளவன் 2 சீட்டை வச்சு தூக்கி இவங்க முதல்வராக உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கூட்டு சேருவாங்க. இது ஒரு கற்பனையாக இருக்கும், இல்லை சும்மா ப்ராபபிலிட்டின்ற மாதிரி விஜய் அங்கே ஆட்சி அமைக்க முடியாததுனால ஏதாவது ப்ராபபிலிட்டி கணக்கு போட்டுருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அந்த தம்பி வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் வந்து ராஜ்மோகன் வந்து வந்துட்டாரு பாருங்க. இதுவரை இந்த இந்திய தமிழக சரித்திரத்திலேயே இல்லாத ஒன்று. இப்போ வந்து ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து ஒரு, அதாவது அவங்களுடைய லாக்கா இல்லாமல், அதாவது இதுவரை வந்து பட்டியலுடைய லாக்காப் தான் கொடுப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அட அறிவுகட்ட ஜென்மங்களா, உயர்கல்விக்கே யார் முதல்ல ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்து போன அரசுல பொறுப்பு வைத்துட்டு இருந்தாரு. பல யூனிவர்சிட்டி அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஐயா சொல்றது கூடுதலாக ஒன்று சொல்றேன், சிவகாசி எம்எல்ஏ அவங்க தான் முதல் பெண் அமைச்சரான் அப்படின்னு அந்த அம்மாவே பேசுது. ஜெயலலிதா முதல் அமைச்சராக இல்லை, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பெண்கள் அமைச்சராகவே இல்லை. அப்போ அறிவியலிகளாக இருக்கிறாங்கன்றது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஐயா இதாவது பரவாயில்ல, ஐயா இதாவது பரவாயில்ல, ஆதி தமிழருக்கு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்றது. நேற்று வந்து விஜய் வந்து அவரோட சீட்டில் இருக்க வெள்ளை துண்டு எடுத்துட்டாராம், அது ஒரு செய்தி. டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பிட்டாராம், கரெக்டாக ஆஃபீஸ் டைம் காலைல லாகின் பண்ணிட்டு சாயங்காலம் லாக் அவுட் பண்ணுறாராம். 24 மணி நேரம் வேலை செஞ்ச முதலமைச்சர்கள் இந்தியாவிலேயோ இல்லை உலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் இல்லையா? இது வந்து இப்படி ஒரு செய்தியை உருவாக்கி இந்த தற்கொலை நிர்வாண கூட்டத்தை வந்து பக்குவப்படுத்த அப்படியே பதப்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கலாம்னு பார்க்குறாங்க. பாருங்க, முதல் பெண் இது வந்து மரதம் சந்திரசேகர் இருந்தாங்க, சென்று மாநிலத்திலையும் இருந்தாங்க, மத்தியிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க அந்த சத்யவாணி முத்து 67ல் அவங்க அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக அவங்க 3 முறை அமைச்சராக இருந்தாங்க சத்யவாணி முத்து. சரிங்களா? இந்த வரலாறு தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த புதுசா இன்ஸ்டாகிராம் கூட்டத்துக்கு டிஃபன் பாக்ஸை திறந்தார், 3 விரல்ல சோறு எடுத்து வாயில சாப்பிட்டார், அவர் அங்கே போனார். சபாநாயகர் வந்தா எந்திரிச்சு நிற்கிறது அது ஒரு கடமை, புரோட்டோகால். சபாநாயகர் அவங்க கட்சி, அது எதிர்கட்சி மட்டும் இல்லைங்க. நீங்க இப்ப சொல்றீங்க, அதாவது நம்ம ராஜாஜி ஆட்சி காலத்துல இப்போ இவர் சில்வர் பொன் சீனிவாசன் சொல்லுவாங்க ஐயர், அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ராஜாஜி பிரதம மந்திரி, அப்ப வந்து சென்னை மாகாணம் தானே, அவர் பிரதம மந்திரி. அவர் கோட்டைக்கு முன்னாடி கார்ல வருவாராம், வேக்ஸில் கார்ல வந்துட்டு அங்க அவருடைய பியூன் இருப்பானல்ல, அவனை போய் காமராஜ் கூட்டி வாப்பா அப்படின்பாரான். இவரை போய் அவர் காமராஜ் கோட்டைக்குள்ள போய் காமராஜரை போய் இந்த மாதிரி தலைவர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் அங்கேருந்து இங்கே வந்து
வணக்கம் சொல்லுவாராம் யாரு ராஜாஜியை, சாரி காமராஜர் இல்லை, ராஜாஜியை கூட்டிகிட்டு வந்து ராஜாஜி வணக்கம் யா அப்படிம்பாரான். அதுக்கு என்ன ஓய் பட்டு பேஸ்டி பட்டு சட்டை அப்படின்னு இவர் கேட்பார், சீனிவாசன் கேட்டாராம், சீனிவாச சாஸ்திரி. அதுக்கு அவர் சொன்னாராம், கதர் வேஷ்டி சட்டை இல்ல செலவுக்கு போயிடுச்சு, இதுதான் நான் சொல்ல வருது என்னன்னா எவ்வளவு அப்பளுக்கு ஆட்சி பண்ணிருக்காங்க பாருங்க. அதனால இதுதான் போறப்ப ஒரு நிமிஷம் பேசுவோம். இது இதுதான் இருந்தது, இதை கட்டிட்டு வந்தேன், அதனால நீங்க தப்பா ஒன்றும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி, சரி வாய் பார்த்துக்கோ நல்ல முறையில் ஆட்சி பண்ணும் அப்படின்ட்டு அவர் போயிட்டாராம். அதுக்கப்புறம் இது ராஜாஜி பீரியட் இல்லை. அதுக்கப்புறம் காமராஜர் பீரியடில் சபாநாயகரை அவர் சபையெல்லாம் முடிஞ்சு சபாநாயகர் வீட்டுக்கு கிளம்புறாரு இல்லையா, அப்போ வீட்டுக்கு கிளம்புறதுனா அவங்க எல்லாமே கவர்மெண்ட் எஸ்டேட்டில் தான் அதாவது மந்திரிகள் எல்லாருமே கவர்மெண்ட் வீட்டில் தான் இருக்கணுங்கிறது தான் சட்டம். அதுக்காக தான் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா அப்போ தான் பொதுமக்கள் இதை பார்க்கணும். இது கலைஞர் தான் அதை கொஞ்சம் முறியடித்தார். காரணம் என்னன்னா, அவர் இப்போ கோபாலபுரத்தை விட்டு போகாமல் கோபாலபுரத்திலே இருந்துட்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலினும் போகல. ஆனால் துணை முதலமைச்சர் அங்கே தான் போய் இருந்தார், புரியுதுங்களா. எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்தார், ஜெயலலிதா அம்மாவும் அங்கே போகல, எம்ஜிஆரும் போகலை, புரியுதுங்களா. இதுதான் காமராஜரும் போகலை, காமராஜர் இந்த வீட்டிலேயே இருந்துட்டார். அங்கே அந்த ஏற்கனவே இப்போ இருக்க அந்த நினைவு கூட இருக்குல்ல, அந்த வீட்டிலே இருந்துட்டார். ஸோ இதெல்லாம் சகஜம். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் என்னன்னா, போயஸ் கார்டனில் ஒரு இடம் பார்த்தாங்க. அந்த இடம் இருக்குது, அது 40 கோடி ரூபா சொல்கிறாங்க. அநேகமாக அந்த இடத்த வாங்குவார் போல இருக்குது. ஆனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது, யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில் என்ன தகவல்னா, அவரே அரசு குவார்ட்டர்ஸுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 17 கிலோமீட்டர் தனியாக ரோடு இவருக்குன்னு தனி பாதையை ஒதுக்க வேண்டியது இருக்குது. அதனால 17 கிலோமீட்டர் தனியாக ஒதுக்கும் போது ஏற்கனவே அது ரொம்ப மோசமான தெரு, ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தி. அதில் இவருக்கு தனியாக ஒரு பாதையை ஒரு 8 அடிக்கோ 10 அடிக்கோ ஒதுக்கியாச்சுன்னு சொன்னால் மீதம் இருக்க ரோடு ரொம்ப கஷ்டம் போக வர்றதுக்கு. ஆகையினால இது இங்கே வந்துடலாமான்னு நினைக்கிறாரு. இது ஒரு பெரிய செய்தியாக பரப்புரை பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அரசு பங்களாவுக்கு வர்றது, அதை வேணா கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் வேணா ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு அமைச்சர் பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல நேற்று நான் பேருந்துல போறப்ப பக்கத்துல ஒரு தற்கூரி பார்த்துட்டு இருக்கிறாரு. முதலமைச்சர் இவர் சபாநாயகர் வரும்போது முதலமைச்சர் எந்திரிச்சு நின்றார். அப்ப உதயநிதி உட்காந்துருந்தாரா? இது நம்மடா ஒரு செய்தி. இல்லை 6 மணிக்கு மேலே போய் தூங்கிட்டாரா வீட்டில்? சபாநாயகர் வரும்போது புரோட்டோக்கால் அனைவருக்குமான விதிமுறை எந்திரிச்சு நிற்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதை ஒரு இதை போட்டு ஒரு இதை கிளப்பி விடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு பட்டியா முதலமைச்சர் எல்லாருக்கும் எந்திரிச்சு நிற்கிறாரு. சபாநாயகர் வரப்ப அங்கே மோடி என்றால் எந்திரிச்சு தான் நிற்கும். சபாநாயகர் தான் அங்கே பெருசு. அவங்க கட்சியால் தேர்ந்தெடுத்தாலும் அது புரோட்டோக்கால் அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, ரசிகர் மனப்பான்மைக்கு அறிவு வளரக்கூடாதுன்றதுக்கு அந்த கூட்டத்தை அப்படியே வச்சுக்கணுன்றதுக்கு டிஃபன் பாக்ஸ். அவர் சாப்பிடட்டுங்க, அவர் கறி சாப்பிடட்டும், மீன் சாப்பிடட்டும், என்ன வேணா சாப்பிடட்டும், நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அவர் சாப்பிட்றத கூட வர அரசியல் பண்ணுவீங்க. இல்ல இன்னொன்னுங்க, சாப்பாடு கொண்டு வந்தார்ல, இப்ப எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டா என் மாமியா என் துணை வேற இல்ல, சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், அம்மா இல்ல பொண்டாட்டி தான் கொடுக்கணும், அம்மா இல்ல பொண்டாட்டி தான் கொடுக்கணும். யாரு சாப்பாடு போட கட்டி கொடுத்து விட்டா? அவரோட குக்கா இருக்கலாம், அவங்க வீட்டு சமையல்காரியா காரரா இருக்கலாம். அது அவர் கேட்டாதான் தெரியும். நீங்க இதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுனால தான் இந்த கேள்வி கேட்க, இதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுனால தான் இந்த கேள்வி, இல்லைன்னா கேட்க மாட்டோம். அதாவது டிஃபன் பாக்ஸ் அப்படி டேபிள் எடுத்து வைப்பாரா, அத இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கூடவா போடணும். கருணாநிதி ஐயா ஒரு வயது முதிர்வின் காரணமாக சர்க்கரை நாற்காலியில இருந்தார். அது அவரோட இது என்னமோ இந்த வெள்ளை துண்டை எடுத்து சேர்ல இருந்து எல்லா முதலமைச்சரும் வெள்ளத்தும், எடப்பாடி அவர் கம்ஃபர்டபுளான சேர்ல தான் உட்காந்துருந்தார். ஜெயலலிதா அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அது சில பேர் வச்சிருப்பாங்க அரசு அதிகாரத்துல அங்க சீட்ல, அதை எடுத்துட்டாரும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் செய்தியை போடுறாங்க. புரட்சி அது. இதுவரை கலைஞர் சாப்பிட்டதாகவோ, ஜெயலலிதா சாப்பிட்டதோ, எம்ஜிஆர் சாப்பிட்டதோ, ஸ்டாலின் சாப்பிட்டதோ ஏதாவது வந்துச்சா? ஏன்னா அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால வந்திருக்காரு. சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. யார் சொன்னா? எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாங்கன்னு யார் சொன்னா? வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்டதில் உண்டு, புரியுதா? வீட்டுக்கே போய் சாப்பிட்டுருப்பாங்க. என்ன ஒர்க்கோட பொறுத்து தான். ஒர்க்கு அதிகமா இருந்ததுன்னா எல்லாருமே சாப்பாடு
நீ இந்த மாதிரி டிஃபன்ல இல்லை, பொட்டலத்தில் ஸ்டாலின்லாம் நான் பார்த்துருக்கேன். தயிர் சாதத்தை வாங்கிட்டு வந்து பொட்டத்தை வச்சு சாப்பிடுவாரு. அதெல்லாம் போட்டா சாப்பாடு வரப்போது சாப்பிட போறாங்க வராது. புரியுதா? எம்ஜிஆருக்கு ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ராமவரத்துல இருந்து சாப்பாடு வந்துடும். அவர் இங்கதான் சாப்பிடல. இதெல்லாம் பேசும் அரசியல் கிடையாது. உங்களை போன்ற ஆட்கள் பேசுறீங்க பாத்தீங்களா? அதனால நாங்க பதில் கொடுக்கிறோம். நீங்க தான் இந்த டாபிக் எடுத்தீங்க, நீங்க தான் பேசணும். இல்ல கண்டென்ட்டே இல்லலாம் கிடையாது. சாதி ஸ்டார் கிளி ஸ்டார் இருக்கீங்களா? இதான் சாதிச்சார். இல்ல கண்ணா, இவரு ஒர்க் இந்த ஆபீஸ் டேபிள்ல வச்சு சாப்பிட்டதே தப்பு. ஐயா போய் போறோம். என்ன ஒரு விஷயம் போய் போறோம். இல்ல கண்ணா, ஒரு நிமிஷம் என்னன்னா, முதலமைச்சருக்கு மட்டுமல்ல எல்லா அமைச்சர்களுக்குமே தனியா டைனிங் டேபிள், ஒவ்வொரு அவங்களுடைய கேபினெட் இருக்குல்லம்மா, உள்ள டைனிங் டேபிள் இருக்கு, சேர்ஸ் இருக்கு, 4 சேர் இருக்கும், ஒரு டைனிங் டேபிள் இருக்கும். அதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ நான் சப்போஸ் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, இதே ஓபிஎஸ் இருக்கும்போது நான் போயிருக்கேன். உடனே அங்கே வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுவார். வந்தோடனே எல்லாத்தையும் கொஞ்சம் வடை காப்பி சொல்லியிருப்பார், வந்துடும். நாங்கள் 2 பேரும் தயிர் வடையை சாப்பிட்டுட்டு 2 பேரும் எந்திரிச்சு பேசிட்டு இருந்துட்டு வருவோம். அது எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே தனியா இருக்கும். அதேதான் சார் அந்த நியூஸ் பேப்பர்ல பணியாளர்கள் உட்கார்ந்து அது இந்த தற்கொலைங்க இல்ல ஐயா, அது அவர் ஆபீசர்லயே உட்கார்ந்து டேபிள்லயே உட்கார்ந்து அந்த மாதிரி கிராபிக்ஸ் பண்றாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டது வந்து பணியாளர்களுடன் உட்கார்ந்து பணியாளரா சாப்பிட்ட முதல்வர் அப்படின்னு பணியாளர்களோட உட்கார்ந்து புடுங்கல, பணியாளர் அவன் இடத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. இவர் ஆபீஸ் ரூம்ல இவர் ஃபைல் பாக்குற டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஏஐ படம் அவர் டிபன் பாக்ஸ் இல்ல, அது நம்மால ஒரு தெளிவாக்க இல்ல செய்தி இல்லங்க, முட்டாள்களை முட்டாளா வைக்கிறதுக்கு கொண்டு வந்த படங்க. அது அறிவிலிகளை அறிவிலியா வைக்கிறதுக்கு கொண்டு வந்த படங்க. அந்த அறிவிலிகள் அதை கேள்வி செஞ்சீங்களா? அதை கேள்வி கேட்டீங்களா நீங்க? அது டிபன் பாக்ஸ் நல்லா பாருங்க அந்த போட்டோவை. அவரு இப்ப சாப்பாடு சோறு இருக்குன்னா சோத்துக்கு ஒரு மூடி வரும்ல, குழம்புக்கு ஒரு எத்தனை மூடி இருக்குன்னு பாருங்க. கிராபிக்ஸ் ஏஐ படத்தை போட்டு முட்டாள்களை அறிவிலிகளை அதே நிலையில வச்சுக்கணும்னு பாத்துருக்காங்க. சாப்பிட்டாரு அப்படி எல்லாம் கூட சொல்லலைங்க. இவர் ஆபீஸ் ஒர்க்கிங் டேபிள் மேல வச்சுக்கிட்டு சாப்பிடுறதே குற்றம். அவருக்கு தனியா டைனிங் டேபிள். உங்களுக்கு இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியறதுக்கு இவங்க அப்படியே திரும்ப போதையில இருக்கிறது. நீ பேசாத, நீ உனக்கு என்ன தெரியும்? நான் தான் சொல்றேன், இப்படி வந்துச்சுன்னா நான் சொல்றேன். அதாவது விஜய் அவர்கள் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாருன்னா வந்துச்சு. புகைப்படமோ இதுவோ வந்து அவங்க டிவில பாக்கலையா? டிவில காட்டலையா? டிவில பாக்கலையா? நான் என்ன காட்டலையா? உட்கார்ந்து சாப்பிட்ட மாதிரி காட்டல சார். யார் சொன்னா காட்டலன்னு? அது கிராபிக்ஸ் சார். அத கிராபிக்ஸ் கத்திரிக்காய். அவன் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறது, சாப்பாடை எடுத்து வைக்கிறது, எடுத்து சாப்பிடுறத காட்டுறானே. அப்புறம் என்ன, அவர் சாப்பிட்டாரா சாப்பிடல? கிராபிக்ஸ்னா இதுவரை இது கிராபிக்ஸ், நான் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலன்னு இதுவரை அறிக்கை விட்டுருக்காராமா. எதுக்குமே விளக்கம் கொடுக்கல கொடுத்துருக்காராமா சார். இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் அவர் ஃபைல் பாக்குற டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டதே தப்பு. அவங்களுக்குன்னு டைனிங் டேபிள் கொடுத்துருக்கு. டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து எல்லா மினிஸ்டரும், இவருக்கு மட்டும் இல்ல, எல்லா ஏனைய மினிஸ்டர் எல்லாத்துக்கும் அவங்க ரூம்ல தனியா டேபிள் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு. அங்கதான் உட்காந்து சாப்பிடணும். இவருக்கு பக்கத்திலேயே 2 செக்ரட்டரிக்கு ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் கெஸ்ட் வந்தா உட்கார்றதுக்கு சோபா எல்லாம் போட்டு பெரிய இது இருக்கும். அதுல தான் நாங்கெல்லாம் போய் பார்ப்போம். ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ நாங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த இருப்போம். இது மாதிரி தான் இருக்கும். இவங்க ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கிறது அந்த ஆபீஸ் சம்பந்தப்பட்டவங்க வர்றவங்க போறவங்களை பாக்குறதுக்கு மட்டும். இது விஐபியை பார்க்கணும்னா தனி கெஸ்ட் ரூம் இருக்கு, அதுக்குள்ளதான் பார்க்கணும். இந்த எப்படி இது செஞ்சாரு சும்மா அவர் ரசிகர்களை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக கொண்டு வர. அதனால நீங்களே சொல்றீங்க இது என்னன்னு சொன்ன கிராபிக்ஸ். பார்த்தது இதுதான். செய்தித்தாள் இல்ல, டிவி எந்தமா இவரே சொன்னாரு கேளுங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த போட்டோ தான் நான் பார்த்தேன். எனக்கு மூடியே இல்ல, மூடிய திறக்காம எப்படி சொல்றாங்க? செய்தி தான். ஆனா அவர் சாப்பிட்டதா எந்த ஒரு வீடியோவும் வரலையே. தமிழன் டிவில யூடியூப்ல போட்டிருக்கான். தமிழன் டிவி இருக்குல்ல, தமிழன் டிவி, அதே மாதிரி இந்த பாலிமார் டிவி எல்லாத்துலயுமே இருக்குது. வேணும்னா இப்பயே உன்னுடைய மொபைல்லயே என்ன பண்ணி என்ன வித்த காட்டுறாங்கன்னு தெரியல. நல்லது நடந்தா நீ முதல் மொபைல்லயே வருது பாரு. அதனால அவர் எங்க வேணாலும் சாப்பிடட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சாப்பிட்றதை எடுத்து எந்த முதலமைச்சரும் இதுவரை போட்டதில்லை. இவர் போட்டதை இவர் கிராபிக்ஸ்ன்னு சொல்றீங்களே, அதை கண்டிச்சிருக்கணும் இல்ல. ஒரு முதலமைச்சர் ஆபீஸ்லயே காலையில வர்றாரு, வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போறாரு, சாப்பாடை கூட தான் டேபிள்லயே உட்காந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிற செய்தியை பரப்புரை பண்றீங்க. தூய்மை பணியாளர்கள் கூட சாப்பிட்டு தூய்மை பணியாளர்களுடன் உட்கார்ந்து சாப்பிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ரூம்ல வச்சா சாப்பிட்டாரு. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை எல்லாரும் தானே விளம்பரம். இவரை போய் சாப்பிட சொல்ல, அந்த சின்ன குழந்தைகளோட டேபிள்ல உட்காந்து கீழே உட்காந்து தரையில உட்காந்து பால்வாடியில முதலமைச்சர் சாப்பிட்டாருல,
எம்ஜிஆர் சாப்பிட்டாரு, ஜெயலலிதா சாப்பிட்டுச்சு, அது வேறங்க. அவங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறப்ப செய்யறாங்க, அது விளம்பரம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கதை ஆபீஸுக்கு வரதே அப்படின்னா இங்க பாரு, இதெல்லாம் ஆபீஸுக்கு வரதே வந்து இப்படி காட்டக்கூடாது. விளம்பரம் தினமும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா ஸ்பூன்ல சாப்பிட்டுச்சு, எம்ஜிஆர் வந்து இதை சாப்பிட்டாருன்னு தினமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கதான் நிகழ்ச்சி பண்ற மாதிரி ஆட்களால தான் பண்ணணும். இது இந்த கண்டென்ட் நான் கேட்கலையா? அப்ப கண்டென்ட் கேட்கல. இந்த கண்டென்ட் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த கண்டென்ட் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. வேற என்ன கண்டென்ட்? இது தப்பான செய்திமா. இது வந்து செய்யாத ஒண்ணு கிராபிக்ஸ் போட்டிருந்தாலும் தப்பு, அவர் ஆபீஸ்ல வந்து உட்காந்து சாப்பிட்றத காட்டியிருந்தாலுமே தப்பு. ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் எடுத்து போடுவாங்க. ஒரு முதலமைச்சர் சாப்பிட்ற நாளைக்கு இவரு எங்களுக்கு ரசிகர்களுக்கு முக்கியம். ட்ரவுசர் போடுறது, சாப்பிடுறது, ஜட்டி இந்த டவல வெள்ளை துண்டை சீட்ல இருந்து எடுத்து விடுறது, அப்புறம் வந்து ஏதாவது கையெழுத்து போடுறது, இதுதான் வந்து நாங்க எங்களுக்கு முக்கியம். நடைமுறை ஆகுதா ஆகலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க அவரை எய்த்து போட்டி போட்டதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. அதெல்லாம் ஏத்து மக்களுக்கு சேவை செய்யதான் போட்டி போட்டோம். அவர் குறுக்கால வந்துட்டார். குறுக்கால வந்துட்டாரா? சரி. அதனால நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி 6 மாத காலம் நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இன்னும் நல்லது செஞ்சா பாராட்டு. 6 மாதம் நீங்க டைம் வச்சிட்டே இருக்கீங்க. இன்னொரு 4 மாதம் இவங்க 6 மாதம் ஒரு பிரீத்திங் இது வேணும். இல்ல அதுக்கப்புறம் குறைகள் சொல்லலாம், நல்லது நடந்தா பாராட்டலாம். பாராட்டலாம், நல்லது நடந்தா பாராட்டலாம். இப்பயும் நல்லது நடந்தா பாராட்டலாம். ஆமா ஆமா. ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இதுக்கு போராட்டம் பண்றது, வைக்கிறதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் தான். புரியுதா? நேற்றுக்கே டாஸ்மாக் காரன் போராட்டம் அறிவிச்சிட்டான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போராட்டம் நடக்குது டாஸ்மாக். அவன் என்ன சொன்னா, நான் 717 கடையில மூடுறீங்க, சரி, எங்களுக்கு வேலை என்ன ஆகுது, நாங்க 4000 கடையும் சேர்த்து மூடிடுறோம், மூடி போராட்டம் பண்றோம்ட்டான் அந்த அசோசியேஷன் தலைவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா, நம்மளே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்ல முடியாதுமா. அதிகாரிகள்கிட்ட மாத்திரம் அதிகாரம் இல்லைம்மா, ஒரு தொழிலாளிகிட்டையும் அதிகாரம் இருக்குமா. தொழிலாளியை வச்சு தான் அதிகாரி மாத்திரம் ஒரு டாஸ்மாக் கடையை நடத்திட முடியாது. தொழிலாளி இருந்தால் தான் கடையை வச்சு நடத்த முடியும். இன்னைக்கு நியூஸில் பார்த்தா எல்லாமே பாலிமார் சேனலில் தான் பார்த்தேன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து 10 ரூபா வாங்குறாங்களாம். ரெண்டாவது 140 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 160 ரூபாய்க்கு விற்கிறான் பாட்டில். அதுக்கு போராட்டம். ரெண்டாவது அவன் ரூபாயை கொடுக்கலன்னு சொல்லி அந்த பையன் இளைஞரான், ஸ்டூடெண்ட்டான், கொடுக்கலன்னு சொன்ன உடனே அப்படி எட்டி பிடிச்சிட்டான், செயின் கையில் வந்துருச்சான். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டானா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களாம். கடைசியில் போலீஸ் வந்து சமரசம் பண்ணி பேசி முடிச்சு அனுப்பிச்சாங்க. நேற்று நடந்தது. ஆகையினால எங்களுக்கு நாங்கள் 10 ரூபா வாங்கினோம். 10 ரூபா என்னமோ ஜெயலலிதா காலத்துல இருந்து அந்த 10 ரூபா நடைமுறை, அது எங்களுக்கு வராது. இப்ப அதே 10 ரூபா கண்டினியூ ஆகுது. 10 ரூபாய் மட்டும் இல்லாம 40 ரூபாய்க்கு விற்க வேண்டியது 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் போக இன்னொன்னு என்ன பண்ணான், 200 பாட்டில் பிடிச்சிட்டாங்க கள்ளச்சந்தையில வித்ததை, அதை பிடிச்சாங்க, இதை பிடிச்சாங்கன்னா போடுறான். ஏன் நாங்க இருக்கும்போது தான் 150 கிலோ கஞ்சா பிடிச்சோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க பண்ற ஒரு போலீஸ் நினைச்சா எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாதுமா. தவறுகள் இல்லாம செய்ய முடியும்னா போலீஸால முடியும், 100க்கு 100 முடியும். லஞ்ச ஒழிப்பு, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொன்னா விஜய் வந்து எல்லா எஸ்பியும் கூப்பிட்டு, கலெக்டரை கூப்பிட்டு, எங்கேயுமே லஞ்சம் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருந்தால் எல்லாத்துக்குமே சிறை தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லு. ஒருத்தனாவது லஞ்சம் வாங்குவானா பார்ப்போம். சட்டத்தை போட சொல்லுமா. எக்காரணத்தை முன்னிட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்குபவர்கள் மீது தண்டனைக்கு உட்படுத்தப்படும் சொல்லிட்டா போதும். எல்லா எஸ்பி, எல்லா கலெக்டர், அவ்வளோதான். இவங்க கலெக்டரும் எஸ்பி மாத்திரம் சொன்னால் போதும், அவங்க தான் ஆட்சி பண்ணுறவங்க, கரெக்டாக பண்ணிடுவாங்க, கிளியராக போயிடும். எல்லாம் என்கிட்ட இதை யார் சொன்னா தெரியுமா? ஒரு டிசி தான் சொன்னார். சார் இதெல்லாம் லஞ்ச தோழிகள் எங்களை கூப்பிட்டு முதலமைச்சர் சொல்லி எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பண்ணிடுறோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அரசியல்வாதி செய்யலாம் சரியா? அரசியல்வாதிகளும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எம்எல்ஏக்களும் லஞ்சம் வாங்கக்கூடாது, இதில் தலையிடக்கூடாது. ஒரு ஆள் வந்து லஞ்சம் வாங்கினான்னு அவனை பிடிச்சா உடனே 4 பேர் போகிறான் சப்போர்ட்டுக்கு, அது வரக்கூடாது அப்படின்றாலும் பல விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அதனால திரு விஜய் அவர்கள் வந்து நல்லாட்சி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு வரலைங்கிறது தெரியுது, புகழுக்காக ஆசைப்பட்டிருக்காரு. புகழுக்காக ஆசைப்பட்டதை காட்டிலும் ஜெயலலிதா அம்மா கிட்ட கையை நிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த முதலமைச்சருங்கிற அதிகாரம் இருக்க போய் தானே நம்மளை இந்த மாதிரியெல்லாம் நிற்க வச்சாங்க, காக்க வச்சாங்க, அப்பனையும் பிள்ளையும்.
ஏன் நம்மளே முதலமைச்சராக என்ன ஆகலான்னு அன்னைக்கு பிளான் பண்ணார் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. அதுக்கு நாங்கள் முழுசாக வரவேற்கிறோம். அதே சமயத்தில் குட்டி குருமானையிலெல்லாம் அந்த அரசியல் உண்டு பண்ணி அதுகளை இன்னைக்கு அனாவசியமாக இன்னைக்கு தோற்று போயிருந்தாருன்னா எத்தனை சாவு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவர் ஆட்சியே அமைக்காமல் போயிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா நிறைய பேர் செத்துருப்பான். புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மூல வளர்ச்சி இல்லாம சமுதாயத்தை வாழ்ந்துட்டாங்க. அதனால வளர்த்துட்டீங்க திராவிடம் தான். அதனால இனிமே வர்றது நல்லதை எதிர்பாருங்க, நல்லதே செய்வார். எனக்கு விஜய் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் பண காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. அவருக்கு ஆசைப்பட்டது அவருக்கு பக்கத்திலேயே இருக்கு, கிடைக்கும். அதனால அவர் ஒன்றும் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க தயவு செஞ்சு அவரை பொறாமையா பேசுறத நீங்க நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொறாமையா பேசணும், நல்லது செஞ்சா வாழ்த்துவோம் தானே சொல்லி இருக்கிறோம். பாப்போம், சம்பந்தம் இல்லாம சில்லித்தனமா கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கர் செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.